அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் திருவிவிலிய வாசிப்பு திட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 22 முதல் 23, யோபு அதிகாரம் 11 மற்றும் 12, நீதிமொழிகள் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 9 முதல் 15 வரை. உங்களுடைய விவிலியத்தை கையில் எடுத்து வாசியுங்கள். உங்களுடைய உள்ளத்தை தொட்ட இறை வார்த்தைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். தொடக்க நூல் அதிகாரம் 22. ஈசாக்கை பலியிட அப்ரஹாமுக்கு கட்டளை. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் அப்ரஹாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, அபிரஹாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறு அப்ரஹாம் அதிகாலையில் எழுந்து தம் கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் அப்ரஹாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். உடனே அப்ரஹாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்தபின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் அப்ரஹாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்து கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய அப்ரஹாமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு அப்ரஹாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். அப்ரஹாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே அப்ரஹாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். அப்ரஹாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று அப்ரஹாம் அப்ரஹாம் என்று கூப்பிட, அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது அப்ரஹாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடிகளில் கொம்பு மாட்டி கொண்டு நின்ற ஒரு ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே அப்ரஹாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். எனவே அப்ரஹாம் அந்த இடத்திற்கு யாவே ஈரே என்று பெயரிட்டார். ஆதலால்தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது. ஆண்டவரின் தூதர் அப்ரஹாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பழுகி பெருக செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கி கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். பின் அப்ரஹாம் தம் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார். அவர்கள் ஒன்று சேர்ந்து பெயர்செபாவுக்கு திரும்பி சென்றார்கள். அங்கேயே அப்ரஹாம் வாழ்ந்து வந்தார். நாகோரின் வழிமரபினர். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உன் சகோதரன் நாகோருக்கு மில்கா புதல்வரை பெற்றெடுத்திருக்கிறாள் என்று அப்ரஹாமுக்கு சொல்லப்பட்டது. மூத்த மகன் ஊசு, அவன் தம்பி பூசு, ஆராமின் தந்தையான கெமுவேல், கெசேது, அசோ, பில்தாசு, இதிலாபு, பெத்துவேல் ரெபெக்காவின் தந்தை. இந்த 8 புதல்வர்களையும் மில்கா அப்ரஹாமின் சகோதரன் நாகோருக்கு பெற்றெடுத்தாள். மேலும் அவனுக்கு மறுமனைவியாகிய இறையுமா, தெபாகு, கஹாம், தஹாசு, மாக்கா என்பவர்களை பெற்றெடுத்தாள். தொடக்க நூல் அதிகாரம் 22. ஈசாக்கை பலியிட அப்ரஹாமுக்கு கட்டளை. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் அப்ரஹாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, அபிரஹாம் என. அவரும், இதோ அடியேன் என்றார்.
அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறு ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தம் கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்தபின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்து கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று, ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடிகளில் கொம்பு மாட்டி கொண்டு நின்ற ஒரு ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவே ஈரே என்று பெயரிட்டார். ஆதலால்தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது. ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பழுகி பெருக செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கி கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். பின் ஆபிரகாம் தம் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார். அவர்கள் ஒன்று சேர்ந்து பெயர்செபாவுக்கு திரும்பி சென்றார்கள். அங்கேயே ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். நாகோரின் வழிமரபினர். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உன் சகோதரன் நாகோருக்கு மில்கா புதல்வரை பெற்றெடுத்திருக்கிறாள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. மூத்த மகன் ஊசு, அவன் தம்பி பூசு, ஆராமின் தந்தையான கெமுவேல், கெசேது, அசோ, பில்தாசு, இதிலாபு, பெத்துவேல் ரெபெக்காவின் தந்தை. இந்த 8 புதல்வர்களையும் மில்கா ஆபிரகாமின் சகோதரன் நாகோருக்கு பெற்றெடுத்தாள். மேலும் அவனுக்கு மறுமனைவியாகிய இறையுமா, தெபாகு, கஹாம், தஹாசு, மாக்கா என்பவர்களை பெற்றெடுத்தாள். யோபு அதிகாரம் 11. கடவுளின் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள யோபு தூண்டப்படல். அதற்கு நாமாவியனான சோப்பார் சொன்ன மறுமொழி, திரளான சொற்கள் பதிலின்றி போகலாமா? மிகுதியாக பேசுவதால் ஒருவர் நேர்மையாளர் ஆகிவிடுவாரோ? வீண் வார்த்தைகள் மனிதரை வாயடைத்திடுமோ? நீர் நகையாடும்போது உம்மை யாரும் நையாண்டி செய்யாரோ? என் அறிவுரை தூயது, நானும் என் கண்களுக்கு மாசற்றவன் என்கின்றீர். ஆனால் கடவுளே பேசட்டும், தம் இதழ்களை உமக்கெதிராய் திறக்கட்டும். என யாரேனும் அவரை வேண்டாரோ? அவரே ஞானத்தின் மறைபொருளை உமக்கு அறிவிக்கட்டும். அவர் இரட்டிப்பான அறிவும் திறனும் உடையவர். கடவுள் தீமைகளில் சிலவற்றை மறந்தார் என்பதை அறிக. கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை நீர் அறிய முடியுமா? எல்லாம் வல்லவரின் எல்லையை கண்டுணர முடியுமா? அவை வானங்களை விட உயர்ந்தவை. நீர் என்ன செய்வீர்?
அவை பாதாளத்தை விட ஆழமானவை, நீர் என்ன அறிவீர்? அதன் அளவு பாருலகை விட பரந்தது, ஆழ்கடலை விட அகலமானது. அவர் இழுத்து வந்து அடைத்து போட்டாலும் அவை முன் நிறுத்தினாலும் அவரை தடுப்பார் யார்? ஏனெனில் அவர் மனிதரின் ஒன்றுமில்லாமையை அறிவார். தீமையை காண்கின்றார், ஆனால் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. காட்டு கழுதை குட்டி மனிதனாக பிறந்தால் அறிவியலியும் அறிவு பெறுவான். உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. உம் கையில் கரை இருக்குமாயின் அப்புறப்படுத்தும். உம் கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும். அப்போது உண்மையாகவே நாணமின்றி முகத்தை ஏறெடுப்பீர், நிலை நிறுத்தப்படுவீர், அஞ்ச மாட்டீர். உம் துயரை நீர் மறந்து போவீர், கடந்து போன வெள்ளம் போல் அதை நினைவு கூர்வீர். உம் வாழ்வு காலம் நண்பகலை விட ஒளிரும், காரிருளால் மூடப்பட்டிருந்தாலும் காலை போல் ஆவீர். நம்பிக்கை இருப்பதனால் உறுதி கொள்வீர், சுற்றிலும் நோக்கி பாதுகாப்பில் ஓய்வீர். ஓய்ந்து படுப்பீர், ஒருவரும் உம்மை அச்சுறுத்தார். உம் முகம் தேடி பலர் உம் தயவை நாடுவர். தீயோரின் கண்கள் மங்கிப்போம், அனைத்து புகலிடமும் அவருக்கு அழிந்து போம். உயிர் பிரிதலே அவர் தம் நம்பிக்கை. யோபு அதிகாரம் 12. வலிமை மிகு செயல்களில் தெரியும் கடவுளின் ஞானம். அதற்கு யோபு உரைத்த மறுமொழி, உண்மையிலும் உண்மை, நீங்கள்தாம் எல்லாம் தெரிந்தவர்கள். உங்களோடு ஞானமும் ஒழிந்துவிடும். உங்களைப் போல அறிவு எனக்கும் உண்டு. உங்களுக்கு நான் தாழ்ந்தவன் அல்லன். இத்தகையவற்றை யார்தான் அறியார்? கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான் என் நண்பருக்கு நகைப்பு பொருளானேன். குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான் நகைப்பு பொருளானேன். இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கின்றீர்கள். அடிசறுக்கிய என்னை தாக்குகின்றீர்கள். கொள்ளையரின் கூடாரங்கள் கொளிக்கின்றன. இறைவனை சினந்தள செய்வோரும் கடவுளுக்கு சவால் விடுப்போரும் பாதுகாப்பாய் உள்ளனர். இருப்பினும் விலங்கிடம் வினவுக, உமக்கு அது கற்றுக் கொடுக்கும். வானத்து பறவை உமக்கு அறிவுறுத்தும். அல்லது மண்ணில் ஊர்வனவற்றிடம் பேசுக, அவை உமக்கு கற்பிக்கும். ஆழியின் மீன்கள் உமக்கு அறிவிக்கும். இவற்றில் ஆண்டவரை அறியாதது எது? அவரது கைதான் இதை செய்தது என எது அறியாது? அவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன. செவி சொற்களை பிரித்து உணர்வதில்லையா? நாக்கு உணவை சுவைத்து அறிவதில்லையா? முதியோரிடம் ஞானம் உண்டு, ஆயுள் நீண்டோரிடம் அறிவுண்டு. ஞானமும் வலிமையும் அவரிடமே உள்ளன, ஆலோசனையும் அறிவும் அவருக்கே உரியன. இதோ அவர் இடித்திடுவதை எழுப்பிட இயலாது, அவர் அடைத்திடுபவரை விடுவித்திட முடியாது. இதோ அவர் மலையை தடுப்பாரெனில் அனைத்தும் வறண்டு போம். வெளியே அதை வரவிடுவாரெனில் நிலத்தையே மூழ்கடிக்கும். வல்லமையும் மதிநுட்பமும் அவருக்கே உரியன. ஏமாற்றுவோரும் ஏமாறுவோரும் அவருடையோரே. அமைச்சர்களை அறிவிழக்க செய்கின்றார், நடுவர்களை மடையர்கள் ஆக்குகின்றார். அரசர்களின் அரைக்கச்சையை அவிழ்கின்றார், அவர்களின் இடையில் கந்தையை கட்டுகின்றார். குருக்களை தம் நிலையிலிருந்து விழ செய்கின்றார், நிலை பெற்ற வலியோரை கவிழ்த்து வீழ்த்துகின்றார். வாய்மையாளரின் வாயை அடைக்கின்றார், முதியோரின் பகுத்துணர்மதியை பறிக்கின்றார். உயர்குடி மக்கள் மீது வெறுப்பினை பொழிகின்றார், வலியோரின் கச்சை கலன்று போக செய்கின்றார். புரியா புதிர்களை இருளினின்று இளங்க செய்கின்றார், காரிருளை ஒளிக்கு கடத்தி வருகின்றார். மக்களினங்களை பெருக செய்கின்றார், பின்பு அழிக்கின்றார். மக்களினங்களை பரவ செய்கின்றார், பின் குறைய செய்கின்றார். மன்னக மக்களின் தலைவர் தம் அறிவாற்றலை அளிக்கின்றார். வழியிலா பால்வெளியில் அவர்களை அலைய செய்கின்றார். இருளில் ஒளியிலாது தடவுகின்றார்கள். குடித்தவர் போல் அவர்களை தடுமாற வைக்கின்றார். நீதிமொழிகள் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 9 முதல் 15. எனவே நீ நீதியையும் நியாயத்தையும் நேர்மையையும் நலமார்ந்த நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய். ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும், அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும். அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாயிருக்கும், மெய்யறிவு உன்னை காத்து கொள்ளும். நீ தீய வழியில் செல்லாமலும் வஞ்சகம் பேசும் மனிதரிடம் அகப்படாமலும் இருக்கும்படி அது உன்னை பாதுகாக்கும். நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதையில் நடப்போரின் கைக்கு உன்னை தப்புவிக்கும். அவர்கள் தீமை செய்து கழிக்கின்றவர்கள், அவர்களுடைய வழிகள் கோணலானவை, அவர்களுடைய பாதைகள் நேர்மையற்றவை.
ஆமீன். அன்பார்ந்த இறைமக்களே, இன்றைய விவிலிய பகுதியிலிருந்து உங்களுடைய உள்ளத்தை தொட்ட இறை வார்த்தைகள் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.